தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant today, and today is 23rd June 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. அனுதினம் நாம் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும், வாழ வேண்டும், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, சாட்சிகளாக நிற்க வேண்டும். Every day we need to grow in Christ, and you have to live in Christ, and you are the testimony, you are the witness for Christ. Hallelujah. சரி, நாம் தொடர்ந்து ஜூட் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். Jude chapter 1 verse 12a, the first part of the verse. யூதா முதலாம் அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? முதல் பகுதி. These are spots in your love feast, while they feast with you without fear, serving only themselves. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். யாரு? சபையோடு கலந்து இருக்கிறார்கள். சபையில நடக்கிற அன்பின் விருந்துகளில் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். Your love feast, they join the love feast. எது அன்பின் விருந்து என்று சொல்லுவார்கள் நினைக்கிறீங்க? பெருமையான ஆதி திருச்சபையில ராபோஜனத்திற்கு இன்னொரு பெயர் அன்பின் விருந்து. திருச்சபையில அன்பின் விருந்து அது அது அப்படிதான் ஆரம்பித்தது. ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை நினைவு கூறுகின்ற ஒரு விருந்து. அந்த விருந்து அப்படியே வளர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு சபைக்குள்ளே ஒரு ஒழுங்காக வந்துவிட்டது. ஆரம்ப காலத்தில் அது விருந்தாகத்தான். ஏன்னா அது பஸ்கா பண்டிகை நினைவை கூறுகின்ற அந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அறிமுகப்படுத்துவதில் அந்த மாண்டி தர்ஸ்டே ஜீசஸ் ஆர் இன்ட்ரோடியூசிங் ஹிஸ் பாடி அண்ட் பிளட் தெரியும். அப்ப அது ஒரு அவருடைய அன்பினுடைய விருந்து தான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அன்பின் விருந்தில கலந்து கரை என்றால் என்ன? அழுக்கு. அப்படி என்றால் அவர்கள் நேசிக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய பிள்ளையாக அவர்கள் மாறவில்லை. ஆனா அந்த அன்பின் விருந்திலே கலந்து கொள்கிறார். கலந்து தங்களை கரையாக்கி கொள்கிறார் என்றால் விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஆமதானே? இப்படி தங்களை பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார். இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசிகள் சபைகளிலே நுழைந்து இப்படியாக தங்களையே தாங்கள் போஷித்துக் கொள்கிறார்கள், மேய்த்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அருமையாங்க? They really don't know who is Christ in their life. That means they are not accepting Christ as a personal savior. இந்த வயிற்றுக்காக ஏதோ செய்யறாங்க போல இருக்கு. தங்களை மேய்த்துக் கொள்கிறார் என்றால் என்ன? They are feeding themselves. For that they join the group, they join the church, they join the fellowship. அப்படிப்பட்ட காரியங்களை யூதா வன்மையாய் கண்டிக்கிறார். இந்த கண்டிப்பை நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க. அப்ப இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யார் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலே உண்மையாக இருக்க வேண்டும். அன்பு அறியாதவர்கள் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ முடியாது. அதனாலதான் நம்ம ராப்போஜனத்தில் மிகவும் ஸ்ட்ரிக்டா இல்லை. ஆனா என்ன சொல்லுவோம்? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் வாங்க, இயேசுவை அறிந்தவர்கள் வாங்க. சிலர் புதிதா கம்யூனியனுக்கு வருவாங்க. அவங்க கேட்போம், இயேசு அறிந்திருக்கீங்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? அது தவறு இல்லை, முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அந்த அன்பை அறியாமல் நீங்க அதுல பங்கெடுக்கும் போது நல்லா இல்லை. அதை இங்க வலியுறுத்துகிறார். ஒருவேளை அவர் ஐக்கிய விருந்தை சொல்லலாம், பரிசுத்த ராபோஜன விருந்து என்று சொல்லலாம், அன்பின் விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ சபையில ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த இதில் கலந்து கரைப்படுத்துகிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இட்ஸ் சீரியஸ் மேட்டர், முக்கியமான ஒரு காரியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் உண்மையாக ஆண்டவருடைய சாட்சிகளாக நிற்க வேண்டும். எல்லாம் செய்யறாங்களே, நாம் செய்யக்கூடாது. எல்லாரும் விரும்புறாங்க, அதனால நான் செய்யறேன், செய்வேன், அப்படி எல்லாம் இருக்கு. Whatever I do, I must do to please God. Whatever I do, I must do to glorify God. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமையாய் செய்ய ஆண்டவர் தானே உங்களுக்கும் எனக்கு நம்ம எல்லாருக்கும் பலத்தை ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, நாமத்தை உயர்த்துகிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை எதிர்த்து ஆண்டவரே இல்லாதபடி உங்களுடைய அன்பிலே நாங்கள் உறுதியா இருக்க உதவி செய்யுங்க. Lord, today those who are committing in your love, Lord, touch them, let them experience your love. உங்களுடைய அன்பை அனுபவிக்க ருசிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கும் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளை வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா? Okay. God bless.